தேவன் யார் எல்லாம் அறிந்திருந்தாலும் தேவனையும் தன்னையும் பிரிக்கிற சோதம் குமாராவின் அருவருப்புகளை அவன் நேசிச்சான். அதை விட்டு விலகி வர அவனுக்கு என்ன இல்லை, மனசு. நிறைய நேரம் என்ன செய்யும் தெரியுங்களா, கர்த்தர் ஆராதிக்கிறோம், இது தப்பு, இது செய்யக்கூடாது, இந்த உணர்வுலாம் நமக்கு இருக்கும். சில நேரத்தில் சில தவறுகள் நம்மோடு போராடும் பொழுது, அல்ல சில காரியம் போராடும் பொழுது ஒரு பாவ உணர்வு, குற்ற உணர்வெல்லாம் வரும். ஆனாலும் என்ன செய்வோம்னா, ஒரு பக்கம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்துட்டோமேன்னு ஒரு துக்கம் இருக்கும். ஆனால் நம்ம செய்த தவறுகளை விட்டு விலகி வரோம், என்ன செய்ய மாட்டோம். எத்தனை பேர் புரிஞ்சது? சில நேரத்தில் சில தவறு செய்திருவோம், சந்தர்ப்ப சூழ்நிலை செய்திருவோம். ஆனால் உள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருக்கும், ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஐயோ இப்படி அவசரப்பட்டு பேசிட்டேனே, இந்த இடத்துக்கு போய் தப்பு செய்துட்டேனே, ஐயோ நான் செய்யற காரியம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, இந்த உணர்வெல்லாம் இருக்கும். இது ஆவிக்குரிய அடையாளம். ஆனா இன்னொரு பக்கம் இந்த உணர்வு இருந்தாலும் அந்த தப்பு செய்ய தூண்டுகிற இடத்தை விட்டு, தப்பு செய்ய தூண்டுகிற உறவை விட்டு, தப்பு செய்ய தூண்டுகிற பழக்கத்தை விட்டு விலகியும் வர மாட்டோம். அந்த சந்தோஷத்தையும் விரும்புவோம், ஆனா தப்பு செய்துட்டோங்கிற அந்த குற்ற உணர்வும் நமக்குள்ள இருக்கும். இதுதான் கர்த்தரையும் நேசிப்பதும் உலகத்தை நேசிப்பதுமான ரெண்டு எஜமானல் நேசிக்கிற வாழ்க்கை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில தவறு செய்யும் பொழுது குற்ற உணர்வெல்லாம் வருது, ஆண்டவரத்தில் அழுது புலம்புறோம், இது செய்துட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, ஆண்டவரே இது அருவருப்புன்னு எனக்கு தெரியும்ப்பா, நான் போற பாதை சரியில்லைன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, என் வாயின் வார்த்தை சரியில்லைன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன், மன்னிங்க மன்னிங்க, அழுது புலம்பி ஒரு பக்கம் ஜெபம் பண்றோம். இப்ப கர்த்தர் பேசுறாரு, நீ தப்பு செய்யறதுக்கு காரணம் இதுதான், இதை விட்டு விலகி வா, இந்த இடத்தை விட்டு விலகி வா, இந்த காரியத்துக்கு மனம் திரும்பு, இதை விட்டு, இது வேண்டாம் உனக்கு அப்படி ஆண்டு பேசும் பொழுது அந்த உலகத்தையும் விட மாட்டோம். ஒரு பக்கம் ஆண்டு மனம் திரும்பி ஜெபம் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் நம்மை தப்பு செய்ய தூண்டுகிற உலகத்தையும் நேசிப்போம். இதுதான் ரெண்டு எஜமான் குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கை. இப்படிப்பட்டவருடைய முடிவு பரிதாபம். நல்ல கவனிங்க, கர்த்தர் கூட்டல் கணித்தல் கணக்கெல்லாம் போட மாட்டாரு. நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள வாழ்ந்த, எந்த அளவுக்கு தப்பு பண்ண, ரெண்டையும் கூட்டி கழிச்சு எது ஹெவியா இருக்குது அப்படிலாம் பலன் கிடையாது. கர்த்தர்னா கர்த்தர் தான். கர்த்தரோட சேர்த்து நீ உலகத்துக்கு பிரியமாகவும் ஓடிட்டு இருந்தான்னா முடிவு ஜீரோ தான். புரிந்து கொள்ளுங்க. நான் தான் செய்ய தப்பெல்லாம் மனம் திரும்பி ஒப்புரவாயிட்டேன், ரைட், ஒப்புரவாயிட்டேன். இது ஆண்டவருக்கு ஐக்கியத்துக்கு அடையாளம். ஆண்டவர் நினைச்சிட்டாரு, ஆனா இன்னும் நீ தவறு செய்யாம அவரோடு சேர்ந்து வாழ, உன்னை விட வேண்டிய விஷயத்தை விடமுடிச்சு சொன்னாரு. அந்த விட வேண்டிய உலகத்தை விடாம அதையும் நேசிச்சு ஓடுறோம் பார்த்தீங்களா, அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யாத முடிவு பரிதாபம். அல்லேலூயா. இப்ப இந்த லோத் லைஃபை பாருங்களேன். ஆபிரகாமோடு இருக்கிறவரை 100க்கு 100 நல்ல ஒரு ஆவிக்குரியவனுங்க. எப்போ இவன் தடுமாறுனா அப்படின்னா, ஆதியாகமம் நீங்க முதல்ல 13 அதிகாரத்துல 13 வாசிங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பதாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள், மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். இந்த சோதம் குமார ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா, பொல்லாதவர்களும் மகா பாவிகள். இப்போ இந்த லோத்து வந்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு சோதம் குமாராவுக்கு போறாரு. முதல்ல அந்த பட்டணத்துக்கு வெளியே கூடாரம் போடுறாரு. அந்த பட்டணத்தாரோடு தொழில் ரீதியாக மற்ற விதங்களில் ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கிறாரு. அப்பவே இந்த லோத்து தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா, இந்த ஜனங்கள் எவ்வளோ பெரிய பொல்லாதவங்க, இவங்க வாழ்க்கை எவ்வளோ அருவருப்பு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதுங்களா? அப்பவே ரிட்டன் ஆபிரகாம்கிட்ட வந்து, ஆபிரகாமே நான் அவசரப்பட்டு போனப்பா, அங்க போன எல்லாம் பாவிகளா இருக்கிறான், நம்மளால அங்க வாழ முடியாதுப்பா, நான் திரும்பி வந்துட்டேன், உங்களுடைய இருந்துடுறேன் அப்படின்னு லோத்து சொல்லியிருந்தான்னா சோதோம் குமாராவின் அழிவில் லோத்து பலியாகி இருக்க மாட்டான். அல்லேலூயா.